கேட்கல. சரி, நிறைய படங்களில் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டிங்க. இப்போ வந்து நண்பர் கேட்டதுக்காக வந்து சிறப்பு தோற்றத்தில் கலெக்டராக நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணை நீங்கள் வந்து படிக்க வைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில் அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி என்னது உங்கள் கேரக்டரை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இல்லை, அதை சொன்னால் கதை சொன்ன மாதிரி ஆகிடும்ல. நான் அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து அவர் என்னை 5 நாள் தான் கூப்பிட்டார் நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனால் எல்லா நாளுக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸாக சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணலை. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, நான் எவ்வளோ படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நம்மளை வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்றைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசித்தேன். இவர் பெருந்தன்மையாக என்னமோ சொல்லிட்டார், எடுத்தோன்னே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இதாகுமா? ஏன்னா என்னால் அவர் ஆரவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், சரி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இது கண்டிப்பாக பண்ணுங்கள், நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும்னு. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்தில் இருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார்ன்னு. யார் சார், உங்களுக்கா சார்ன்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் நானோ ரம்யா பாண்டியனோ ஆரவோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிருத்திகா தான் இந்த படத்தில் எல்லாமே. அவங்கள சுற்றி தான் எங்கள் எல்லாரோட கதையும். அருள் சார், நீங்கள் இந்த படத்தில் நல்ல பேர் வரும்னு சொன்னீங்க. வம்சத்துலேருந்து எவ்வளோ படம் நடித்தா கூட இந்த பட தலைப்பில் தான் உங்கள் பேர் இருக்குது, அருள் அப்படின்னு, அருள்வான்னு. இது நீங்கள் வந்த பிறகு பேரை மாற்றினாங்களா, இல்லை முதலே வச்ச பிறகு உங்களை பேருக்கு தகுபடி கூப்பிட்டாங்க? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாற்றுங்க நானும் இருக்கேன், இதே டைட்டிலாக வச்சிங்கன்னா சரி வருமானு. பட் அவருக்கு பொருத்தமாக பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. சார் அருள் இது வேறு ஏதாவது சொல்ல வர்றாரு. நீங்கள் வந்ததே லேட், அவர் எங்கே இருக்காரு? நான் 9 மணிக்கு வந்தேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். பல வெற்றி படங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும், அடுத்து விரைவில் இயக்குனராக அறிமுகமாக உள்ள இப்படத்தின் கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா அவர்களை மேடை கிடைக்கிறது. சார் அருள்நிதி சார், படத்தில் அருள்வான் நீங்களா? கதையோட டைட்டில், என் படத்தில் என் பேர் முத்துவேல். இல்லை அருள்வான் அள்ளி கொடுக்குறவன் அப்படின்னு. ஆமாம், அதுக்கு இவர் சொல்லுவார் டைட்டில் வச்சாரு. நான் இது வான் தான் டைட்டில் வச்சோம். அதாவது வான்னா வானம் சார்ந்து மலை சார்ந்தது. அந்த டைட்டில் கிடைக்கல. இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும். அதனால் அருள்வான்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன். அருள்வான், அது அவ்வளோதான். ஓகே டேரக்டர் சார், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் பேசுகிறப்ப காளி வெங்கட் மனசில் வச்சு கதை பண்ண அப்படின்னீங்க. ஆனால் வந்து ஹீரோன்றப்போ அருள்நிதி சாரையும் ஆரவியும் சொல்கிறீங்க, அவரும் ஒரு ஹீரோ தான். இவங்க 2 பேரும் வந்ததுனால அவரை கம்மி பண்ணிட்டீங்களோ? அந்த மாதிரிலாம் அந்த ஸ்கிரிப்டே வேறு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு, சின்ன ஸ்கிரிப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிரிப்டை மாற்றி தான் இந்த மாதிரி. அதாவது ப்ரொடியூசர் விருப்பம் என்னென்னா சின்ன படமாக பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க டெக்னீஷியனாகவும் ஜிவி பிரகாஷ், அருள் சார், ஆரவ் சார், அந்த மாதிரி ரம்யா மேம் எல்லாத்தையும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் அந்த படத்தை கைவிட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அண்ணனை கம்மிட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அதனால தான் சொன்னேன், நான் அண்ணனோட மறுபடியும் கண்டிப்பாக இன்னொரு படம் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி டேரக்டர் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் யாருக்கு ஜோடி? ஆரவ் சாரோட. ஆமாம். அருள் சார் எங்கே சார்? எங்கே? ஐயோ சார், கோடம்பாக்கத்தில் வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்கிறவங்க.
இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஹேண்டில்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேய் படம், இது வந்து ஒரு நல்லது செய்கிற ஒரு படம். ஸோ அதுலேருந்து எது எப்படி நீ மாறுபட்டுறீங்கன்னு? இல்லை இது நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, இவர் கதை சொல்லும் போதே ஒரு நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதில் கிடைச்சா கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன இதுன்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறேன்? கதாநாயகனாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டேரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில்? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்ல 5 நாள் வர 5 நாள் வர சொன்னார். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா வேணாவா? நிறைய முடிவு எடுத்திருப்பீங்களா நைட்டு? இல்லை இவர் கொஞ்சம் குண்டாக்க மாட்டாக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒன்று வச்சு எடுத்தார். அதனால நான் எனக்கு என்னன்னா சீரியஸாகவே ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேன்னா ஆக்சுவலாக ஃபுல் படம் இருக்கேன். அது சொல்ல மாட்டுறாரு. நானும் ஆரோ அவங்க கிருத்திகா அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. கேள்வி நெக்ஸ்ட் சார். ஹீரோ சார், அருள்நிதி சார் வணக்கம். இதுக்கு நாங்கள் பேசவே செஞ்சுருப்பேன். நீங்கள் தான் பேசணும் சார். மாசான ஹீரோவாக பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகளில் முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாகவே பண்ணல சார். வம்சம் ஒன்று போதும் சார். வம்சமில் வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். அவரை வச்சு தான் படமே. இல்லை இன்னைக்கு வரைக்கும் அருள்நிதி சார்னா வம்சத்தை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்கள் அடுத்து கொடுக்கணும். பட் இதை மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளில் நான் 5 நாளுக்குனாலும் நீங்கள் நடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5 நாளாக எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை சார், 5 நாள் சொல்லி திருப்பி 5 நாள் ஆக்கிடுவாங்க தலைவா. நெக்ஸ்ட் ஆரோவுக்கு ரம்யா பாண்டியன் மேடம். இங்கே ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராம ஆண்டாள், ராவணாண்டம், இது ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது தயங்குறீங்க? இல்லை, இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலேயே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட். அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்மள அறியாமல் நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். பிடிச்சி வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா, வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது எனக்கு பெருமையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு சோல் இருக்குது. ஸோ படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் அவர்கிட்ட ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக. சார் ஆரோ சார். சார் தமிழ் சினிமாவில் வந்து பெரும்பாலும் வந்து டபுள் ஹீரோ வந்து நடிக்கிறது வந்து ரேராக தான் நடிப்பாங்க. அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? என்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க? தமிழில் வந்து அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெலாம் நிறைய பண்ணுறாங்க. தமிழ்லேயே எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போது வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 days ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ளே வந்தார். எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்கில் நாங்கள் சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமாக அது பார்க்கும்போது அருள் சார் அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தாங்க. அருள் கணேஷ் சார் டைரக்டர் சார், இதே உண்மை கதைன்னு நீங்கள் இது ஒரு தனிப்பட்டவருடைய கதையா அல்லது அங்கே நடந்த இன்சிடென்ட் மாரி ஏதாச்சும் இருக்குது? இல்லை, ஒருத்தருக்கு படிப்பு இல்லையா அல்லது அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு? அதாவது அங்கே ஒரு என்ஜிஓ ஆய்வுப்படி என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு என்ஜிஓ ஆய்வுப்படி என்ன சொல்கிறாருன்னா 25% வந்து தான் படிப்பு இருக்குது, 75% வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. முக்கியமாக இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காடர் மொழியில் எடுக்கப்பட்ட படம். அதாவது காடர் மொழி ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அனீஸ்னு ஒரு தம்பி தான் அந்த வால்பாறை கல்லார்குடின்னு ஒரு ஊர் சைட்லேருந்து வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து உதவி இயக்குனராக அவர் ஒர்க் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு கொடுத்தார். நான் ஆக்சுவலி ட்ரெக்கிங் போகிற பழக்கம் எனக்கு அதிகமாக உண்டு. நான் அந்த மாதிரி வந்து சின்னூர்ன்ற ஒரு கிராமம், அதாவது பெரிய குளத்துக்கு மேலே இருந்து உள்ளே போகிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நான் போகும்போது அது குடின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களை நான் வந்துட்டு சந்திக்கும் போது அப்போது ஒரு குழந்தை வந்துட்டு என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. என்னென்னா 3 மாதம் காட்டாற்று வெள்ளம் வரும், இதை கிராஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு சிக்னல் கிடையாது, அதனால் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, ரோடு இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி ஒரு பத்திரிக்கைக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சேன். அதை உடனே இம்மிடியேட்டாக வந்துட்டு ப்ரெஸ் ஆச்சு, இது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கலெக்டர் என் லைனுக்கு வந்தார். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அவருக்கே அது சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்ரஸ் வந்துட்டு சொன்னேன். அப்புறம் இது தேனி மாவட்டத்திலேருந்து பேசின கலெக்டரு, இது பெரியகுளம் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை கனெக்ட் பண்ண போல. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே அந்த குழந்தைய போய் பார்த்து அதுக்கான எஜுகேஷனை கொடுத்து இன்றைக்கி அந்த பொண்ணு வந்துட்டு அதை எஜுகேஷனை முடிஞ்சிருச்சு. இதனோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சுருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சுருக்கலாமே. இது சார்கிட்ட கேட்கலாம். சார் சுகுமார் சார் பார்ட் 2ல் வைப்பார். சார் சுகுமார் சார், தொடர்ந்து மலைவாழ் மக்களுடைய கதை, காடு மலைகள் இதையே தான் காட்டிகிட்டு இருக்கீங்க. எப்போ தான் வந்து நீங்கள் ஒரு லவபிள் படமாக பண்ண போகிறீங்க? அது ஜியோ வருது இமீடியட்டாக, அது பாருங்கள். மான்கார் அது மாதிரி அது கலர்ஃபுல்லாக ஃபுல் சிட்டி படமாக இருக்கும், விரைவில் அது வரும். அருள் சார், எவ்வளோ அரசு போஸ்ட் இருந்தாலும் அந்த கலெக்டர் போஸ்ட் தான் ரொம்ப பெரிய போஸ்ட்டுமாங்க. சின்ன வயசுல நம்ம எல்லோரும் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச கலெக்டர்னால் யார் சொல்வீங்க? யாராவது இது இருக்கா சார்? அப்படி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, எவ்வளவோ கலெக்டர் இருக்காங்க. எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் ரசிக்க வேண்டிதான். ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு கலெக்டர் ஆகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் எங்கள் அக்கா கிட்ட அதை சொன்னேன், அது நான் இந்த படத்தில் நிறைவேற்றிட்டேன் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. எங்கள் அக்கா ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக. சார் ஆரோ சார், உங்களுக்கு ஒரு படத்தில் வந்து அருள்நிதி காளி வெங்கட் 2 பேர் இருக்காங்க. அருள்நிதி சார் இங்கே பேசுகிறப்ப அப்படி ஜாலியாக அப்படி பேசுவார். ஆனால் நடிப்புன்னு வந்துட்டா வேறு லெவலில் இருப்பார். அவர் உள்ளே வந்துருக்கிறாரு. அதே மாதிரி காளி வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, நம்மளோட சாதாரணமாக இருப்பார். ஆக்டிங்கில் வேறு லெவலில் இருப்பார். உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? ஏன்னா நீங்கள் வந்து நல்ல நடிகர் தான், ஆனால் ஒரு 2வது 3வது படத்தில் இவங்களோட ஜாயின் ஆகிறப்ப நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்களோங்கிற ஒரு திங்கிங் உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா? இது இல்லாமல் ரம்யா பாண்டியன் வேறு, அவங்க கிளாமரும் சரி ஆக்டிங்கும் பிரமாதமாக பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, ரம்யா பாண்டியன் பற்றி பயப்படல. அதில் அருள் சார் கூட எனக்கு இல்லை, போர்ஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் படத்தில் கதை அப்படி. அதனால அருள் சார் கூட நடிக்கிற இது இல்லை. பட் காளி சார் கூட 2-3 இது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அவங்க. அந்த அந்த சீனோட போகும்போது ஐ திங்க் நாங்கள் டைம் லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு கரெக்டாக பண்ணிட்டோம் அதை. பட் அது படமாக பார்க்கும்போது சார் பண்ண அந்த போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு, பயங்கர எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுது. ஸோ அது அவர் ஜஸ்டிஃபை பயங்கரமாக அதை பண்ணிட்டார். சார் லால்குடி இளையராஜா சார், நீங்கள் பேசுகிறப்ப ஏதாவது கேள்வியாக கேட்டால் பதில் சொல்லுவேன். நீங்கள் மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட் பண்ணால் நீங்கள் விருதுலாம் பல விருது வாங்கினவர், இந்த படத்துலேயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகுமாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை அதான் அது தெரியாமல் தான் கேட்குறேன். செட்டு போட்டால் தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் ஒன்று டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரேஷன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல, கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல? ஆமாம், செட்டு போட்டால் தான் ஆர்டரேஷன். சார் நானும் பேசிக்காக ஒரு ஓவியம் தான், 10வது முடிச்சுட்டு வந்து ஓவிய கல்லூரியில் இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளராக மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடைச்ச பையன், அப்புறம் பத்திரிகைக்காரங்களாம் ஒரு ஓவியனாக இருந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது இல்லை. இப்போ ஆர்டரேஷன் லைக் ஒரு களம், அந்த களம் எங்களுக்கு மாட்டியிருக்கப்ப அது எப்படி சார்? ஒரே நிமிஷம், கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்லை, என் மூலியமா மக்களுக்கான விளக்கம்.
அவங்க இதை இவ்வளோ அளவுக்கு நாலேஜாக இருக்க மாட்டாங்க, உங்கள் அளவுக்கு குறைஞ்சபட்சம் என் இல்லை அளவுக்கு. எல்லா டெஸ்ட்டுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்ஸில் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இல்லை. படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸ்லையும் ஆர்டரேஷனோட பங்கீடு இருக்குது. நாங்கள் இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனில் தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். கதையோட களத்தை நாங்கள் தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். ஸோ செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று ப்ளைவுட்டை வச்சு மேக் பண்ணால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. அது என்ன கலர் ஸ்கீமில் போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேமராமேன் கூட என்ன லைட் அப்பில் எடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலையிட்ட நின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்டர் டெஸ்ட் கேட்குறது விளக்கம் கிடைச்ச பிறகு தான் எனக்கே அது தெரியுது. அப்போ மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி. இதை போஸ்ட் பண்ணீங்க, நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆர்டர் டெஸ்ட் அங்கே மலையில் என்ன செட்டு போடுறீங்க, அங்கே தெருவில் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸு. நீங்கள் தான் அதை கரெக்டாக கொண்டு போய் அப்போ ரீச் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுக்குவாங்கல்ல மக்கள். ஃபிலிம் மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி. நன்றி. டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த படத்தோட டிசைனில் காடும் சேர்ந்த இடமும் நார்மலாக இருக்குது, சிட்டி தலைகீழ இருக்குது. இது என்ன கனெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அதாவது இருக்கு. அதாவது இப்போ ஒரு கலெக்டர் இது கதையில் என்ன விதமாக கனெக்ட்? இல்லை இது ஒரு கலெக்டராக வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார கொண்டு போய் வைக்க முடியல. ஒரு சிட்டிக்குள்ளார இருக்கிற ஒரு கலெக்டரை சந்திக்க வர்ற ஒரு குழந்தையோட லைஃப் தான் அதனோட எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கிறோம், வேற ஒன்று. சார் அருள்வந்தி சார், இன்னைக்கு வந்து கல்வி 2026 பட்டி தொட்டிங்க எல்லா இடத்துலையுமே கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருப்பேண்ணா, நெஜ கலெக்டராக இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வராங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இது உண்மையாகவே எங்கே நடந்தது, எந்த கலெக்டர் அதை செஞ்சார், எந்த ஊரில் நடந்துச்சு, அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், முக்கியமான கேள்வி அது எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க, அதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் இப்போ எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே கல்வி போய் ரீச் ஆயிடுச்சு. இவர் தான் சொன்னார், இன்னும் 20% இடத்துல, ஆமாம், அது 25% இருந்து இன்னும் கம்மியாக இருக்கும். சீக்கிரம் இன்னும் கம்மியாகிடும் நம்புவோம். அதுதான் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்லை சார். இப்போ ஒவ்வொரு நாங்கள் எல்லா மலை கிராமத்துக்குள்ளாரையும் போகல. இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது, இந்த கதையை ஸ்டடி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிராமங்களுக்குள்ளார போனோம். சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை, ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தை திரும்பி வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் தெரியும், அட்டை இருக்கும், எலிஃபண்ட் இருக்கும், லப்பர்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே சில இடங்களில் தான் உண்டு உறைவிட பள்ளிக்கூடம்னு இருக்குது. என்னென்னா அங்கே ஹாஸ்டல் அவங்களுக்கு, அதாவது இவங்க வந்துட்டு மண்டே வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. சாட்டர்டே வந்துட்டு அந்த குழந்தைங்கள ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வராங்க. இதில் இந்த சம்பவத்தில் இந்த குடும்பங்களுக்குள்ளார, இந்த சொந்தங்களுக்குள்ளார ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. இதனோட வலி ஒரு பெரிய வலியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் 20 கிலோமீட்டர் போகணும், ஏன் இந்த இடத்துக்குள்ளார இன்னும் பள்ளிக்கூடம் வரலன்னா, அங்கே அடிப்படை வசதிகள் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு இங்கேருந்து போகணுன்னா டிரான்ஸ்போர்ட் வேணும், வேவ் இருக்கணும். ஸோ அவங்க அனிமலை சமாளித்து போகணும். இங்கே கீழே இருந்து தரைத்தளத்துலேருந்து நீங்கள் காட்டுக்குள்ளார போகணுன்னா மினிமமாக 15 கிலோமீட்டர் மேலே போகணும்.
ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் வந்துட்டு சரியான இடங்களில் வந்துட்டு சேரலை கல்வி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இப்போ மக்களை போய் ரீச் பண்ணும்போதும் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் இதை பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம்.